திருப்பூர் மாநகர எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் அமைந்துள்ள தனியார் தங்கும் விடுதிகளில் போதைப் பொருட்களை இளைஞர்கள் பயன்படுத்துவதாக எழுந்த புகாரை தொடர்ந்து போலீசார் தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர். இதனால் வாடிக்கையாளர்களின் வருகை குறைந்துவிட்டதாகவும் வெளிநாடு மற்றும் பிற மாநிலங்களைச் சேர்ந்த வணிகர்கள் தங்கும் விடுதிகளை தவிர்க்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் லாட்ஜி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் 70% வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தொழில் நலிவடைந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து திருப்பூர் லாட்ஜிங் ஹோட்டல் உரிமையாளர் சங்கத்தினர் ஆலோசனை கூட்டம் நடத்தி தங்கள் தொழில் பாதிக்காத வகையில் சோதனைகள் நடத்த வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றினர். இதனைத் தொடர்ந்து சங்க தலைவரும் திருப்பூர் மாநகராட்சி துணை மேயருமான பாலசுப்ரமணியம் தலைமையில் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர். வணக்கம். இப்போ எங்கள் லாட்ஜியோட உரிமையாளர் சங்க மூலிமா இன்னைக்கு இந்த 2 மாத காலமாக ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது. என்னென்னா, லாட்ஜில் உரிமையாளர் தங்குறாங்க. அவங்க ஃபேமிலியோடு தங்குறாங்க. ஃபேமிலியோடு தங்கும்போது நைட்டில் வந்தால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, லாட்ஜில் செக்கிங் பேரில் வராங்க. வரும்போது அவங்க லேடிஸ் ரூமாக இருந்துன்னு வச்சுங்க, அங்கே போய் அவங்க கேள்வி கேட்குறாங்க. அதனால் அவங்க என்னங்கிறாங்கன்னா, நாங்கள் இந்த ரூமில் தங்கலை, நாங்கள் வேறு பக்கம் போகிறோம். ஏன்னா அந்த மாதிரி சில லேடிஸுகள் ஒரு நம்ம வருத்தத்தோடு போகிறாங்க. அதனால் இப்போ கன்சர்ன் நாங்கள் போய் மனு கொடுக்கும்போது சொன்னோம், சார் உங்களுக்கு இங்கே வந்தீங்கன்னா எங்கள் ரூமுக்கு வாங்க, ரெகுலராக வாங்க, செக்கிங் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள். ஆனால் இந்த பேமெண்ட் ரூமில் டிஸ்டர்ப் பண்ணாமல் போங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசினோம். அவரும் என்னன்ட்டார், அந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க. அப்படி பண்ணுறதா இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். முன்னையே இதுக்கு முன்னே ஒரு மனு கொடுத்து சொல்லியிருக்கிறோம். அதே தான் எங்களுக்கு இப்போ தொந்தரவு பண்ணால் போனால் போதும். ரிசப்ஷன் எல்லா ஐடி கார்டு வாங்கி தான் கொடுக்குறோம். அவங்க ஃபோன் நம்பரு, அவங்க ஊர் பேர் எல்லாம் வாங்கி ஐடியெல்லாம் வாங்கி தான் கொடுக்குறோம். அவங்க 2 பேர் தங்கினா 2 பேருக்கு ஐடி வாங்கி தான் கொடுக்குறோம். ஆனால் அதே மாரி அவங்க நம்ம இது பார்க்காம ரூம் போய் சர்ச் பண்ணுறாங்க. அதுதான் ரொம்ப சிரமமாக இருக்குதுன்னு சொன்னோம். அதுக்கு நாங்கள் வழி பண்ணுறோம். உங்களுக்கு டிசி வச்சு மீட்டிங் பண்ணுறோம். மீட்டிங் பண்ணி இதுக்கு ஒரு தீர்வு வேணுங்களான்னு கருத்து சொல்லிக்கிறாரு. அதற்கு நாங்கள் பெரிய நன்றியை தெரிவிக்கப்படுறோம். ஓகே. அதாவது இது ஒன்றும் நாங்கள் தவறான தொழில் பண்ணக்கூடிய அளவுக்கு இங்கே தரம் தாழ்ந்து போகிற லாட்ஜ் உரிமையாளர் சங்கம்லாம் அது ஒரு இடத்துல நடக்குது. அந்த மாதிரி தவறான தொழில் நடக்குதுன்னா போலீஸ்காரர்களுக்கு ஒரு 2 நாள் 3 நாள் ஸ்பெல் பண்ண முடியாமல் போக முடியும். அதுக்கான இது நாம் இந்த எந்த லாட்ஜுகளுக்கு நாங்கள் அனுமதிக்கல, அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண போகிறதும் இல்லை. நாங்கள் முறையாக எங்களுக்கு சட்ட பாதுகாப்போட தொழில் புரிந்ததுக்கு பாதுகாப்புன்னு கொடுத்துருக்கோம். பாலியல் நடத்தக்கூடிய தொழில்களை போய் செய்யக்கூடியவங்க கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கட்டும். அதுக்கு நாங்கள் சங்கம் ஒத்துழைக்காது. நீங்கள் அதை பொறுத்த வரைக்கும் அந்த எந்த நாங்கள் சட்டப்படி எங்களுக்கு சட்டத்துக்கு உட்பட்டு என்னென்ன தொழில் இருக்கணுமோ அது ஒரு வரைமுறை கேட்டிருக்கோம். அது ஆணையாளர் தரேன் இருக்கிற அவ்வளோ.